கோயில்
தாய் பிடிச்சு போகணும்பா. ஆடி மாசம் தாய் அப்பா சரி சரி, நம்முடைய நாடே ஒரே விழா கோலமாக இருக்கிறது. அவனே 56 கொண்டிருக்காங்க. ஏன் இந்த சத்தியநாட்டு வாய்ப்பு குடும்பத்தில் அனைவரும் தெளிவாக வந்துட்டாங்க. என்ன காரணம்? ஆவலை தோரணங்கள் மண்ணு விளக்கி நாட்டு மன்னர்கள் அனைவரும் திரளாக இருக்கக்கூடிய என் மகன் தாய் தந்தை வார்த்தை மீறியதே கிடையாது. சென்று கோவிலும் இல்லை, தந்தைத்துவம் இப்போது ஒரு ஊர் இருந்தா சரணையாண்ட சாமியே சாமி அவங்க அப்பா எனக்கு பிறகு நாட்டை ஆடுவது என் மூத்த மகன் தத்துவன். அதனால் இந்த மணிசூட்டி விழாவை உங்கள் தாத்தா என்ற எண்ணம் வெகு நாட்களாக உண்மைதான். மன்னர் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. மன்னா தேவையா பார்த்தாயா மன்னர் என் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தா என்னோட கரத்தால் மணிமணி சொட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த போதும் சத்த நாட்டு மக்களே, புதியதாக மன்னர் பதவி ஏற்கக்கூடிய மூத்த மகன் தத்துவனுக்கு மணிமணி கொண்டு வந்த ராய் சிங்கள கழுதை விட்ட காத்திருப்பை எடுக்கக்கூடியவன். எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் யாரை பார்த்து என்ன வார்த்தை கொடுக்கிறார்? யார் இவர்? நம்முடைய அமைச்சர். நம்முடைய அமைச்சரை கருத்தாலே வழிபடி சுற்றால் ஏன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்? இப்படி 1000 பேர் கூடிய அவையிலே அந்தவர்களை அவதூறாக பேசியது இது மன்னிக்க முடியாது குற்றம். குற்றமே குற்றம். அமைச்சர்களே, ஏதோ என் மகன் சின்னம் சரியவன், உலகம் அனுபவிக்காதவன். ஆகையால் இந்த 1000 பேர் கூடிய அவையிலே உங்களை அவதூறாக பேசியது எங்கள் இருவருக்கும் மனம் தாங்க முடியவில்லை. ஐயோ மன்னா, அதனால் பெரிய வார்த்தை தேவையில்லை மன்னா. எனக்காக என் மகனை மன்னித்து. ஐயோ மன்னா, பெரிய வார்த்தை பேசாதீங்க மன்னா. யார் அது? என்னுடைய மகன். நான் பெற்றெடுத்தாதான் இல்லையா? பெற்றெடுக்காத இல்லை. என் மார்பு மீத தோல் மீத போட்டு வளர்த்த என் புள்ள. என்னோட மகன் என் தோல் மேல உதைத்தா நான் கொஞ்சம் என்னோட மகன் தானே இருக்கட்டும். அமைச்சருடைய பெருந்தன்மை பார்த்தாயா? இப்படி 1000 பேர் கூடிய அவையை அவதூறாக பேசியது நிற்க முடியாது. சரி, அமைச்சர் கருத்தாளை வெளிமணி சுற்ற ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். அப்பா, அதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஆமாப்பா. மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த சத்தியமேட்டு வாழக்கூடிய குடிமக்களே,
எனக்கு பிறகு இந்த நாட்டை அனுமதி என் மூத்த மகன் தத்துவன் தத்துவன் போய் நான் எப்படி நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையில்லாமல் செல்வ சிறப்போடு அமைச்சர் செய்தோம் அவனே